எந்த ஒரு குடும்பத்திலும் பெண்களை கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய வீட்டில் வளர்க்குறோம். அந்த பெண்கள் மீது கை வைத்தால் யாராக இருந்தாலும் வெட்டதாக செய்வாங்க. இல்லை சாதி மேல் சாதி கீழ் சாதி கிடையாது. எல்லா வீட்லையும் பெண் குழந்தைய கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க. அந்த பெண்கள் குழந்தைய மாதிரி ஒரு தவறான மது பிரியத்தில் கஞ்சா போதையிலையும் ஏதோ ஒரு தவறை கை வச்சா வெட்டதாங்க செய்வாங்க. அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை திருப்பி கொண்டு வர சொல்லுவாங்களா? யாராக இருந்தாலும் பெண்கள் மீது கை வைத்தால் வெட்டுவேன்னு அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்பயாச்சும் பயந்து நாளைக்கு அந்த பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு இந்த கதையை எடுக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. அவரை பற்றி ஸ்டோரி சொல்கிறதுனால இல்லை, ஆக்சுவலாக எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஆர்கே சுரேஷ் சார் ரொம்ப சோலை அனுபவம் சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாதிக்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம தேவா சார் இருக்காங்க இல்லையா, அவங்க சூப்பராக பாடியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம், பார்க்க வேண்டிய எல்லாருமே வரலாம். நல்லா இருக்குண்ணே, படம் நல்லா இருக்குண்ணே. இது வந்து பெண் பிள்ளைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு படம்ண்ணா. சென்னையில் லவ் பண்ணால் எப்படி இருப்பாங்க, வில்லேஜ் சைடில் லவ் பண்ணால் எப்படி இருப்பாங்க, அதுமாதிரி ஒரு விழிப்புணர்வு படம் தான். அதாவது இந்த காடுவெட்டின்ற ஒரு டைட்டில் வச்சுருக்காங்கன்னா இது சாதி படம்னு சொல்கிறாங்க. அந்த வந்து 11 ஊரில் இருக்குது. இந்தமாரி காடுவெட்டின்னு பேர் வந்து 11 ஊர் இருக்குது. அதாவது டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்னா, அந்த டைட்டில் வந்து அந்த கிராமத்தில் அதுமாரி இருந்திருக்காங்க. அதனால் ஒரு சமுதாயத்துலேருந்து ஒரு டேரக்டர் வந்து படம் எடுத்தால் அது சாதி படம்ன்றாங்க. எல்லா சமுதாயத்துலேருந்து தான் டேரக்டர் வந்து படம் எடுக்கிறாங்க. அப்போது அவங்க எடுக்கிற படம் மட்டும் சாதி படம் சொல்ல மாட்டாங்க, குறிப்பிட்ட சமுதாயத்துலேருந்து வந்து படத்தை மட்டும் சாதி படம் சொல்கிறாங்க. இது வந்து அந்த சாதி படம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்துட்டு சாதி படமா இல்லை பெண் பிள்ளைங்களுக்கான ஒரு குடும்ப படமா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். படம் வந்து நல்லா இருக்குண்ணே. மெசேஜ்னால் அதை ஒரு பெண் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும், கருத்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கான கருத்துள்ள படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்சோ ஆர்கே சூர்யா சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஜாதி அரசியல் இதில் எதுவுமே பேசப்படலை. பெண் உரிமை பற்றி இல்லை, பெண் உரிமை பற்றியும் பேசப்படல, ஜாதியை பற்றியும் பேசப்படல. காதல், இவங்க நாடக காதல் பண்ணுறாங்க, இவங்க வந்து நல்ல காதல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் இதில் எதுவுமே இல்லை. காதல் உண்மையாக தான் இருக்குது, நல்ல காதல் தான் பண்ணுறாங்க. அதை வச்சு சிலர் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் முன்னிறுத்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எந்த கேஸ் இருந்தாலும் பார்க்கலாம். ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தாங்க இந்த படத்தை எடுக்கிறது. ஏன்னா இன்றைக்கி எத்தனை பெண்கள் இங்கே அழிஞ்சு போகிறாங்க, எவ்வளோ நாட்டில் வந்து கொலை நடக்குது, எதனால் நடக்குது, ஒரு தீர்ப்பு வந்திருப்பாங்க. ஆணவ கொலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆணவ கொலை வச்சு ஒரு தீர்ப்பு வந்து எந்த ஒரு பெட்ரோலாவது நிற்க வைக்கிறாங்களா? யாரோ பண்ணுற கொலையை வந்து பெட்ரோல் மீது போட்டு ஆல்ரெடி பொண்ணு போயிடுச்சுன்னு ஒரு கஷ்டம், இந்த கொலை கேஸையும் வாங்கிட்டு அவங்க பெட்ரோல் பாதிக்கப்படுகிறாங்க. அதுக்கான படம் தான் இதுங்க. ஆணவ கொலை யார் செய்கிறா? எந்த அரசியல் நோக்கத்தோடு இரு சமுதாயம் பிரித்து வாழப்பட்டது. இந்த நாட்டில் இரு சமுதாயம் ஒன்றா வாழ்ந்த சமுதாயத்தை பிரித்து வாழ வச்ச காரணம் வந்து ஒரு அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதி தவறான கொண்டு போகிறான்னு காட்டுறது தான் இந்த படத்தை காட்டிக்காங்க. இதில் யாரோட உள்நோக்கத்தையும் காட்டலைங்க. படமாக பார்க்கும்போது எப்படின்னா இருக்குது? நம்ம பார்க்கும்போது நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் பெற்றவங்களுக்கு கூட வழி இருக்கத்தானே செய்யும். யாராக இருந்தாலும் பெற்றவங்க சாதாரண லவ் பண்ணிட்டு போனாலே அது இதாக இருக்கும். அப்போ ஒரு மாட்டு சமூகத்துலேருந்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது திட்டமிட்டு இழுக்காமல் இதாக போனால் பிரச்சனை இல்லை. அதை வந்து திட்டமிட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நடந்துதான் நடக்கலாங்கிறது இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல 1-2 நடக்கும். அதை மொத்தமாக காமிக்கும்போது சமூகத்தில் ஒரு இது இருக்கும்ல. பாரஞ்சித்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்க? அவர் ஒரு பக்கத்தில் எடுக்கிறார், இது ஒரு பக்கம். ஏன்னா அவர் சில விஷயம் தப்பாக கொண்டு போகிறாரு. உண்மையான கதை எடுத்தால் யாராக இருந்தால் எடுக்கலாம். இப்போ அந்த தனுஷ் வச்சு ஒரு படம் எடுத்தால் நல்லபடியாக தான் இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து தவறான படத்தெல்லாம் கொண்டு போகிறாரு. இந்தமாதிரி நல்ல படத்தை எடுத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு, குடும்பங்களுக்கு பாதுகாப்புனா நாடு நல்லாயிருக்கும். அடித்தா 2 சமுதாயம் வெட்டிக்கணும் குத்திக்கணும் படம் எடுத்தால் அது நாடு சீர்கெட்டு போகுங்க. இதில் வந்து 2 சமுதாயம் வெட்டிக்கணும் குத்திக்கணும், இந்த ஒரு பசங்களை கத்தி எடுத்து வெட்டுற சீன்லாம் ஒன்றுமே வரலைங்க. ஏதாவது காட்டியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எடுக்கக்கூடாது தான் சொல்கிறோம். நம்ம வந்து அடுத்த கட்டம் கல்வி அறிவு படிப்பு முன்னுக்கு போகிறத விட்டு நீங்கள் வாழ்க்கை முன்னுக்கு போகிறதுக்கு உயர்த்துறதுக்கு தான் சிந்தனையை உருவாக்கும் போது வந்து நான் கீழே போகிறதுக்கு பண்ணக்கூடாதுல்ல. அடுத்த கட்டத்துக்கு போனுங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிட்டால் அந்த பிரச்சனை வரலங்க. பொருளாதாரம் பின்னடங்கும் போது அந்த பிரச்சனை எல்லாம் வருது. மக்களுக்கு தேவையே தேவையில்லைங்கிறீங்களா? என்ன பொறுத்தளவில் நான் எப்படி சொல்கிறது, வன்முறை இருக்கக்கூடாதுன்னு இந்த படத்தில் காட்டல. இது வன்முறையாக கொண்டு வரணும்னா இந்த ஊர் பசங்களை கொண்டு போய் அங்கே வெட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் காட்டல. நல்லபடியாக தான் காட்டியிருக்காங்க இந்த படத்தில். வன்முறை இன்னைக்கு தேவையில்லாத ஒன்றுங்க. ஏன் வன்முறைனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை குடும்ப கேஸ் வாங்கி கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல. வன்முறையே வேணாங்க. 2 சமுதாயம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் இந்த நாடு நல்லா இருக்குங்க. படம் சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் வந்து எடுத்து சில இப்போ இருக்கவங்களாம் இந்த சமுதாய படம்னு ஒதுக்குறாங்க.
அதையும் தாண்டி அவர் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இந்த படத்தை நடிக்கிறேன்னு சொன்னதுக்கு, இந்த படத்தை நடித்ததுனால சில பிரச்சனைகள் அவருக்கு உருவாகுச்சு. அதெல்லாம் தாண்டி நடித்ததுக்கு ஆர்கே சுரேசனுக்கு ரொம்ப நன்றி தான். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாக்குறது யாரும் நினைக்க மாட்டாங்க. இது நல்லது ஒரு விஷயம், நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. காடு வெட்டியாரோட வீரத்தை எப்படி காமிச்சிருக்காங்க? காடு வெட்டியார் வீரம் கிடையாதுங்க, அது பாசங்க. அது வீரம்னா தப்பாக கொண்டு போகிறீங்க. அவரோட பாசம் அந்த வட மாவட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கு அவர் எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தார், பாதுகாப்பாக இருந்தார். ஆனால் தப்பாலாம் இது யாரும் எந்த ஒரு பையனை வந்து அவர் என்ன கொலை கேஸில் போயிருக்காரு, என்ன கேஸில் போயிருக்காரு? அவர் காடு வெட்டியாருக்கு போனது எல்லாம் மக்களுக்காக போராடின கேஸு, போராடினதுனால தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ண, காடு வெட்டியார்னா தலையை வெட்டுவாங்க, கத்தி எடுத்து குத்துவாங்க, அதெல்லாம் அவர் இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆனது கிடையாது. மக்களுக்காக போராடி தான் காடு வெட்டியார் ஜெயிலுக்கு போயிருக்காரு. சமூகத்துக்கு இந்த படம் தேவையா தேவையில்லையா? இல்லை அந்த இந்த 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 மாதிரி இதை கொண்டு வந்து திரும்ப மீண்டும் இதை கொண்டு கீழே போகாமல் மேலே போகிறதுக்கு அடுத்து எடுக்கிறாங்கல்ல, எடுக்கக்கூடாது தான். என்ன பண்ணுறது? அதான் செய்வாங்க, அதான் திரும்ப திரும்ப எடுக்கக்கூடாதான் சொல்கிறேன். எதிர்பார்த்துக்கு இங்கே ஒன்றும் தவறான இது கிடையாதுங்க. அப்படி தப்பாக கொண்டு போனால் அவங்க தான் குற்றவாளியாக நிற்பாங்க. இந்த படத்தை எதிர்க்கிறவங்க தான், அப்போ அவங்க தான் குற்றவாளி, இதை தவறு செய்கிறாங்கன்னு அவங்களே வந்து அறிமுகம் வைப்பாங்கன்னு அர்த்தம். எதிர்க்க ஒன்றும் கிடையாது, நல்ல படமாக எடுத்திருக்காங்க. பெண்கள் மீது கை வைத்தால் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி காட்டுறாங்க. அது நல்லபடியாக படித்து கல்யாணம் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கிற அளவும் நல்லா தானே காட்டியிருக்காங்க. அதில் ஒன்றும் தவறாக காட்டலையே, 2 காதலை காட்டியிருக்காங்க.